அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடகம் 22 நாம் இருக்கிறோம், தொடர்கிறோம். 2ஆம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். பற்று என்னும் பாசத்தளையும் பல வழியும் பற்று அறாது ஓடும் அவா தேரும் தெற்றென பொய்த்து உரை என்னும் பகை இருளும் இம்மூன்றும் வித்து அற வீடும் பிறப்பு. திரிகடகம் 22. இன்று பல வழியும் பற்று அறாது ஓடும் அவா தேரும். விட முடியல விருப்பம், அதை தேடி ஓடுகின்ற தேர் போன்று ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. அந்த அவா, அந்த ஆவல், அதுவும் ஒரு தடை, வீடு பேர் அடைவதற்கான ஒரு தடை. வள்ளுவர் சொல்வார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எதிலிருந்தெல்லாம் நம்ம விடுபடுறோமோ அதிலிருந்தெல்லாம் நமக்கு சிக்கல் இல்லை, துன்பம் இல்லை, துயர் இல்லை. ஒருவேளை அந்த குரலை இப்படி மாற்றியும் நம்ம சிந்திக்கலாம். யாதனின் யாதனின் நீங்கிலான் நோதல் அதனின் அதனின் உளன். எதிலிருந்தெல்லாம் விடுபட முடியவில்லையோ அதிலிருந்தெல்லாம் அங்கு துன்பம் உண்டு என்று நாம் சிந்திக்கலாம். நம் மாதா தொலைக்காட்சி கடவுள் வணக்கத்தில் இந்த ஒரு புதிய நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க தானே, வலை உலகம். ஜெனித் அருள்பணியார் ஜெனித் கொடுக்குறாரே, மிகச்சிறப்பு. புதிய புதிய கண்ணோட்டத்தில் அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் பார்க்கும்போது இங்கே இந்த ஊடக வழியில் எந்தெந்த அளவுக்கெல்லாம் தலைப்படுத்தங்கள் நடக்கின்றன, நம்மை அப்படியே அந்த விருப்பத்தை அதுவே உருவாக்குகிறது என்கின்ற ஒரு செய்தியெல்லாம் நமக்கு அங்கு கிடைக்கிறது. ஒன்று, இந்த நுகர்வரி உலகத்தில் நாம் பலவற்றை தேடி செல்கிறோம். மற்றவங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க, நானும் வைக்கணும் என்கிற அந்த வகை. இன்னொன்று, விளம்பரங்களே அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றன. அதற்குரிய வகையில் பொருட்களை அப்படி அவங்க கவர்ச்சி தன்மையில் அவங்க வைக்கிறாங்க. அதை போன்றுதான் இந்த வலை உலகத்திலும் நாம் பார்க்கிறோமே, அந்த அலைபேசியில், அந்த இணையதளத்தில், அதிலும் இந்த செயற்கை நுண்ணறிவு பகுதியில் நாம் எதை அதிகமாக விரும்பி தேடுகிறோமோ அதையே அது திரும்ப திரும்ப கொடுக்கிறது என்கின்ற வகையில். ஆக ஒன்று, ஒரு காலத்தில் நாம் தேடி போனால் அது தேடுவோம் என்பதாக அது இருக்கும். இப்போ நீ தேடி போகாவிட்டாலும் உன்னுடைய ஆர்வம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதுவே இங்கு முன் வந்து நிறுத்துகிறது. இது பெரிய கொடுமை. அந்த வகையில்தான் இங்கு எவரும் அத்தகைய தலைப்படுத்தப்படுவதற்குரிய அந்த தன்மைக்குள் வீழ்ந்து விடக்கூடாது. வீழ்ந்தால் கடைசி காசை திருப்பி கொடுக்கும் வரை அந்த சிறையிலிருந்து மீண்டெழ இயலாது. இத்தகைய தன்மையில் இந்த திரிகடகம் நமக்கு ஒரு உந்துதலை தருகிறது. இந்த விருப்ப தேர் போன்று போகின்ற அந்த தன்மையை நிறுத்து, எதிர்நீச்சல் போடு. செத்த மீன்கள் தான் ஓடுகிற நீரோடு சேர்ந்து போகும், உயிருள்ள மீன் எதிர்த்து வரும். இங்கு உயிரற்றவர்களாக நாம் யாரும் மாறிவிடக்கூடாது. அப்படி என்றால் இந்த உலகம் முன்வைக்கிற, இந்த உலகம் தேடி செல்கிற அந்த விருப்ப தேர்களையெல்லாம் முடக்கி நாம் புதிய தேர்களோடு இங்கு எதிர்த்து செயல் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் அவா. அவா என்றால் என்ன? ஒரு படத்தில் விவேக் சொல்வார், என்னடா அவா அவா, அவா இல்லைன்னா ஏதடா பூவா அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அவான்னா இந்த எளிய ஏழை மக்கள் அப்படிங்கிற மாதிரியாக சொல்வார். இந்த அவா என்பதனுடைய பொருள் என்ன? ஆவல், ஆசை, விருப்பம் என்பதாக அமைகின்றன. இப்போ தான் ஆசை மேல் ஆசையாயிருந்தேன் இந்த பாஸ்கா உணவை உண்பதற்கு, அப்படி ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? அந்த தூய வியாழன் என்று அது வரும், பார்த்துடுங்க. ஒருவேளை இனி பாடல் எழுதுகிறவர்கள் இப்படி எழுதலாம், ஆசை தமிழ் தான், ஆனால் ஒருவேளை அது எதிர்வகையான ஒரு சொல்லை கொடுப்பதனால் அவா என்கின்ற அந்த தன்மையில் எழுதலாம். ஒருவேளை பேரவா கொண்டு இருந்தேன் இந்த பாஸ்கா உணவை
உண்பதற்கு பேரவா. பேரென்றால் பெரிய விருப்பம், பெரிய ஆசை என்பது. ஆக இந்த உலக போக்கிலான தன்மையில் உள்ள பொருட்கள் மீது கொண்டிருக்கிற அந்த அவா என்பதும் நம்மை தலைப்படுத்தும், சிறைப்படுத்தும். எனவே வீடு பேறு அடைவதற்கு தடையாக உள்ள இதை தகத்தெறிந்தாக வேண்டும் என்கிற அந்த உந்துதலை பெற்றவர்களாக கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.